கள்ளக்குறிச்சியில் அதிகாலை நேரத்தில் வீட்டில் தனியாக இருந்த வயது முதிர்ந்த தம்பதியினரை தாக்கி தலையணை வைத்து அழுத்தி கொலை மிரட்டல் விடுத்து 20 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளது ஒரு கும்பல். அந்த அதிர்ச்சி சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடுவானூர் கிராமத்தை சேர்ந்தவர் கேசரிவர்மன். கடந்த 20 வருடங்களாக துபாயில் பணியாற்றிய இவர் அங்கு தனது குடும்பத்தினருடன் வசித்து வந்துள்ளார். தற்போது தனது 2வது மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்துவதற்காக சொந்த ஊரான கடுவனூர் கிராமத்தில் உள்ள தனது வீட்டிற்கு குடும்பத்தினருடன் கடந்த வாரம் வந்துள்ளார். வரும் ஜூலை 7ஆம் தேதி நடக்க உள்ள மஞ்சள் நீராட்டு விழாவிற்காக வங்கி லாக்கரில் இருந்த 200 சவரன் தங்க நகைகளை வீட்டில் வைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து கேசரிவர்மன் தனது மனைவி மற்றும் மகள்களுடன் பாஸ்போர்ட் ரினிவல் செய்வதற்காக நேற்று மாலை சென்னைக்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டில் கேசரிவர்மனின் தந்தை முனியன் மற்றும் தாய் இருவரும் வீட்டில் தனியாக இருந்துள்ளனர். இதை அறிந்து கையில் இரும்பு ராடுடன் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் வீட்டில் இருந்த முனியன் மற்றும் அவரது மனைவியை தாக்கி தனி அறையில் வைத்து மிரட்டி தலையணையை வைத்து அழுத்தி சத்தம் போட்டால் கொலை செய்து விடுவோம் என்றுள்ளனர். தொடர்ந்து பீரோவை உடைத்து 200 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதனையடுத்து முனியன் தொலைபேசி மூலமாக நடந்த சம்பவத்தை தனது மகனிடம் தெரிவித்த நிலையில் கேசரிவர்மன் தொலைபேசி மூலமாக காவல்துறையினருக்கு புகார் அளித்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி தலைமையிலான போலீசார் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இருந்த கைரேகைகள் உள்ளிட்ட தடயங்களை சேகரித்து அருகிலுள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். என்னுடைய 20 வருட உழைப்பு அந்த நகை, தமிழக அரசும் காவல்துறையும் தனது நகையை மீட்டு தருவார்கள் என நம்பிக்கை உள்ளது என தெரிவித்துள்ளார் கேசரிவர்மன். அதிகாலையில் நடந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.